students, we are already seeing the chapter about number system. Number system na enna paathutrukkom. What is number system, what is place value, how to represent large numbers, enna irukku Indian place value system, international place value system. Using this, how we need to represent, and then what we have seen, method of writing the large numbers, how to write the large numbers. First represent பண்ணிட்டு then you to write the large numbers, right? Then comparison of large numbers, ரெண்டு large numbers எப்படி compare பண்ணுறதுன்னு I have said. Next we are going to see mathematical operation on large numbers. ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக addition, subtraction, multiplication, division எப்படி பார்ப்போம், அது large numbers. இப்போ நீங்கள் நார்மலாக 3 digit 4 digitக்கு பார்ப்பீங்க, அதே அதை வந்து we are going to do it for large numbers, lakhs, crores-லாம் வச்சு பண்ண போகிறோம். same you don't get afraid, same as that of addition, subtraction, multiplication, division. எப்படி addition, subtractionலாம் பண்ணுவீங்களோ same as that of. Now we are going to see how to add, subtract, multiply and divide using large numbers. See here students, normal addition. See what they have said. Add, we will say an example. Add 7298 89610 and 4321143. இப்போ என்ன பண்ணணும், நார்மலாக அடிஷன் எப்படி பண்ணுவோம், நார்மலாக நம்ம நம்பர் போட்டு அடிஷன் பண்ணிவிடுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேஸ் வேல்யூ எழுத போகிறோம். 1s, 10s, 100s. You can see here 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh. ஓகேவா, இதை யூஸ் பண்ணி இதை மட்டும் நம்ம மேலே எழுத போகிறோம். கீழே நம்பர்ஸ் இருக்கும், மேலே அந்த பிளேஸ் மட்டும் எழுதி யூ நீட் டு ஆட் டைரக்ட்லி. ஓகேவா ஸ்டூடெண்ட், see here directly they are adding. 1s பிளேஸில் என்ன இருக்குது, 0 3 இருக்குது. 10s பிளேஸில் 1 and 4. 100s பிளேஸில் 6 and 1. 1000s பிளேஸில் 9 1. 10,000ல் 8 2. lakhsல 2 and 3. 10 lakhsல 7 and 4. டைரெக்டாக எப்படி ஆட் பண்ணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, 0 + 3 is nothing but 3. 1 + 4 is 5. 6 + 1 is 7. 9 + 1 is 10. ஸோ 0 இங்கே இருக்கும், கேரி 1 வந்து மேலே வரும். அப்போ 8 + 2 is 10, +1 வந்து 11. ஸோ 1 இங்கே இருக்கும், கேரி 1 திரும்ப மேலே வரும். 3 + 2 is 5. 5 + 1 is 6. 7 + 4 is 11. 1 இங்கே வரும், இங்கே ஒரு கேரி வரும். ஸோ ரிமைனிங் 1. இதான் நார்மல் அடிஷன் they are doing. Okay students, next we will see subtraction. as in subtractionக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. see here, in a city the total number of voters for an election are, ஒரு சிட்டியில் என்ன சொல்கிறாங்க, இத்தனை பேர் ஓட் போடுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான் சொல்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரு எலெக்ஷனுக்கு, இத்தனை பேர் இருக்காங்க. ஓகேவா, அவுட் ஆஃப் தேம் திஸ் மச் மெம்பர்ஸ் ஆர் ஃபீமேல் ஓட்டர்ஸ். இப்போ ஒரு ஓட் போடுறாங்கன்னா எத்தனை மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருக்கும். ஓகேவா, மேல் பர்சன்ஸும் இருப்பாங்க, ஃபீமேல் பர்சன்ஸ் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேருன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஹவு மச்னு கொடுத்துட்டாங்க, அதில் ஃபீமேல் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி மேல் ஓட்டர்ஸ். இப்போ மேல் ஓட்டர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போனா என்ன பண்ணுவீங்க, திஸ் மைனஸ் திஸ், டோட்டல் ஓட்டர்ஸ் மைனஸ் ஃபீமேல் ஓட்டர்ஸ். கரெக்டாக அதை தான் பண்ணுறாங்க. சிஎம் பட் தி டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ், எத்தனை டிஜிட் இருக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 8 டிஜிட்ஸ் இருக்குது. வேற இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் இருக்குது. see how they are subtracting பாருங்கள். இங்கே பாருங்கள், நார்மல் சப்ராக்ஷன் தான். அது அங்கே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1s 10s எல்லாம் மேலே இருக்காங்க பாருங்கள். 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore. ஓகேவா, ஆனால் ஒரு வேல்யூக்கும் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து போடணும். என்ன பண்ணணும், 1ஸ்க்கு நேராக அந்தந்த வேல்யூக்கு நேராக அந்தந்த பிளேஸுக்கு நேராக அந்தந்த நம்பர் எழுதணும். ஓகேவா, 1ஸ்க்கு நேராக 1 7. லாஸ்ட்லேருந்து எப்பவுமே அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான். see here the same way they have did the subtraction also. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதேமாரி borrow வாங்கி அதேமாரி பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், the same way. if any doubt you just ask me in the Google Classroom. you just subtract it and say see this one. next we will see multiplication. see multiplication and division, the same way also multiplication also. see here multiplication, see the multiplication here. multiply 4 3 2 1 6 4. அப்படியே பெரிய நம்பராக இருக்கிறதுக்காக பயப்படக்கூடாது. சேம் வே இப்போ எப்படி 3 × 2 பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ 23 × 2 எப்படி பண்ணுவீங்க, 23 × 2 ஃபஸ்ட்டு 3 × 2 is nothing but 6. 2 × 2 is 4. அதே மாதிரி தான் இது பெரிய நம்பர் வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், see here 4 3 2 1 6 4 1 5 2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சு இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலம் அதான் வரும். 2 × 4 என்னது 8. அதேமாதிரி 2 × 6 என்னது 12. 2 போட்டிங்கன்னா இங்கே மேலே 1 கேரி வரும். இப்போ 2 × 1 வந்து என்னது 2 + 1 வந்து 3. ஓகேவா, 2 × 2 is 4. 2 × 3 is 6. 4 × 2 8 is 8. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சு மேலே இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும். அடுத்த காலமில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் காலம், see the next column. நெக்ஸ்ட் காலம் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு காலம் எப்பவுமே எம்டியாக விட்டுருவீங்க, இன்டூன்னு போட்டுருணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள்,
அடுத்து என்ன நம்பருக்கு 2 வச்சு எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் யூ நீட் டு மல்டிப்ளை 5. 5 வச்சு யூ நீட் டு மல்டிப்ளை தி ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? 5 into 4 பண்ணுங்க 20 0 2. 6 into 5 is nothing but 30. இப்போ 30 plus 2 என்னது வந்து 32. 2 இங்கே வரும், ரிமைனிங் கேரி 3 இங்கே வரும். 5 into 1 is 5 plus 3 பண்ணிங்கன்னா என்ன வரும் 8. ஓகேவா? அடுத்து 5 into 2 is 10. 0 இங்கே வரும், கேரி 1 இங்கே வரும். 5 into 3 is nothing but 15. 15 plus 1 is 16. So 6 இங்கே வரும், 1 இங்கே கேரி வரும். அடுத்து 5 into 4 is 20 plus 1 21. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் காலம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக போட்டோம். கரெக்டாக இந்த ரோ ஃபுல்லாக போட்டோம். அடுத்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோ ஃபுல்லாக போட்டோம். ஆனால் அந்த ரோ ஃபுல்லாக போடும்போது ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்க பிளேஸ் இட் ஷுட் பி எம்டி. செகண்ட் ரோங்கிறதுனால ஒரு காலம் வந்து எம்டியாக இருக்கும். சி தி நெக்ஸ்ட் ஒன். இப்போ தேர்ட் ரோ 1 இருக்குல்ல, 1 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா, அப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணோம், இங்கே வந்து ஒரே ஒரு காலம் மட்டும்தான் க்ராஸ் போட்டோம், இங்கே வந்து 2 காலம் கூட க்ராஸ் போடணும். நெக்ஸ்ட் யூஸ் 1 into 4 is 4. 1 into 6 is 6. 1 into 1 is 1. 1 into 2 is 2. 1 into 3 is 3. 1 into 4 is 4. அவ்வளோதான். இப்போ இன்னொரு நம்பர், இப்போ இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே 3 க்ராஸ் போடணும். 3 க்ராஸ் போட்டு அடுத்து இங்கேருந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். 3 into 4 is 12. 1. 3 into 6 is 6 3s are 18 plus 1 19. 9 போட்டு இங்கே மேலே 1 போடணும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ரோக்கும் ஒரு இது எம்டி வரணும். ஃபஸ்ட் ரோவாக இருந்தால் ஒரு காலம் ரோ க்ராஸ் போடணும், செகண்ட் வந்து 2 போடணும், தேர்டுக்கு வந்து 3 க்ராஸ் போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் தென் வாட் வில் டூ, வில் ஆட் தி நம்பர்ஸ் டைரக்ட்லி. கரெக்டாக வில் ஆட் தி நம்பர்ஸ் டைரக்ட்லி. இங்கே என்ன இருக்குது, 8. 2 plus 0 is 2. 3 plus 4 plus 2 6. 6 plus 3 9. அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுவோம். இதான் மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன். Now we will see the division. Division is also the same as well as the division. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 625 125 by 125. இப்போ என்ன பண்ணுவாங்க, 125 by 125ங்கிறது வெளியே போடணும். லார்ஜஸ்ட் நம்பர் ஷுட் பி இன்சைட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 125 வந்து 625ல் வருமானு பார்க்கணும். வருமானு பார்ப்பீங்களா? ஃபஸ்ட்டு 125 அப்படி வருதான்னு பார்க்கணும். அப்படி வரலாம், வாட் யூ நீட் டு see, அதோட லெஸராக ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 125 into 3 பண்ணி பாருங்கள், 15. 3 into 2 6 7 3 375. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன, இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நான் எடுக்கிறேன். ஓகேவா? 625 இருக்குது, 625 இருக்கும், ஃபாராக இருக்குது. ஸோ 125 into 5 பண்ணி பாருங்கள். 5 பண்ணால் 5 2s are 10 11 12. 625 வந்துடுச்சா? அப்போனா 625ஆல் டிவிசிபிள் ஆகுது 125. ஸோ தே ஆர் புட்டிங் 5 போட்டு 12. 125 into 5 are 625. இது எல்லாமே 0 ஆகிடுமா? அடுத்து இந்த 1 இறக்கணும். இங்கே என்ன 3 டிஜிட்ஸாக தானே பார்க்குறோம், அதனால் ஃபஸ்ட்டு 1 இறக்குறாங்க. 1 இறக்கிட்டதுக்கப்புறம் 125 விட 1 வந்து ஸ்மால், ஸோ தே ஆர் புட்டிங் 1 0. நெக்ஸ்ட் தே ஆர் புல்லிங் டவுன் தி 2 டவுன். ஓகேவா? இப்போ 125ல் 12 போகுமா? போகாது. இட் இஸ் தி ஸ்மாலர் நம்பர். ஸோ அகெயின் தேர் புட்டிங் 0. அகெயின் தே ஆர் பிரிங்கிங் டவுன் தி 5. இப்போ 3 நம்பர்ஸ் வந்துச்சு. அப்போ 125ல் 125 போகுமா? எஸ். 1s are 125. இது 0. தட்ஸ் இட். அவ்வளோதான் டிவிஷன். That's all students. The same as that of how you will do the addition, subtraction, multiplication, division. Numbers கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். So don't worry about this. Now you can solve. If you have the book, you solve this practice zone 4 A, B, C, D. If you don't have, I will put the image. You try to solve this and send me the screenshot in the Google Classroom. Okay students? Thank you students.